ஒன்றா போன நேரத்தில் கூட அவர் அந்தாண்ட போனார். ஒரு அடுத்தடுத்த செல்லில் இருந்தாங்க. ஆரியமாய வழக்குலேயும் இவர் பெரியார் ஐயாவுடைய பொன்மொழி வழக்கு 2லேயும் ஒன்றா வந்தாங்க. கார் வரலன்னும் போது கூட ஐயா காரில் ஏற்றிக்கிட்டு தான் கொண்டு வந்து அவர் விட்டுட்டு வர சொன்னார். அதெல்லாம் நட்பு நோய் எல்லாம் இருந்தாங்க. அப்படி ஒரு பக்குவத்தோடு இருந்த ஒரு இயக்கம். இப்போ அண்ணாவே வந்து அவரை பிரிஞ்ச பிற்பாடு கூட நேரடியாக சந்திக்கிறத தவிர்த்தார். நான் ஐயாட்ட நேரடியாக சந்திச்சிட்டேன்னா என்னால் இயக்கத்தை தனியாக நடத்த முடியாது அப்படின்னு அண்ணா சொல்லுவார். திமுகவை எதிர்த்து காமராஜரை ஆதரித்து பேசலாம். ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் பக்தவத்சலம் ஆட்சி வந்ததில் பக்தவத்சலம் ஆட்சிக்கு கண்டனம்னு சொல்லி அதுலேயே என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ எதிர்ப்புகள் சங்கடங்கள் வந்தாச்சு. இருந்தாலும் அவர் காங்கிரஸ் கமிட்டிக்கு போகக்கூடாது, தலைவராக இருக்கக்கூடாதுன்னு ஐயா தந்தி கொடுத்தாரு. அது மீறி போனது கடைசியில் காமராஜர் ஐயாட்டே ஒத்துக்கிட்டார். நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, அதனுடைய விளைவுகள் நான் இப்போ பார்க்குறேன்னு இந்த இடத்துலையே பேசுனாங்க உட்காந்து. வருட திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்குல்ல, அதன் பின்னணியில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க முன்னாடி தேர்தல் அரசியலை தேர்ந்தெடுத்து போகிறத பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பொறுத்தவரையில், எனக்கு பொறுத்தவரையில் நான் மாணவர் பருவத்திலிருந்து 10லிருந்து நல்ல அளவுக்கு தெளிவாக நான் வந்து ஐயாவுடைய கொள்கைகளை நான் நல்லா படிக்க உணர்ந்து கொண்டேன். பெரியார் ஐயாவது பேச்சை கேட்குறது, பெரியார் ஐயாவை நான் 44 சந்தித்தது, அவர் பேசுனது, அந்த எதிர்ப்பு, அந்த செருப்பு போட்டப்பெல்லாம் நாங்கள் பக்கத்தில் நிகழ்ச்சி நடக்கிறோம் கடலூரில். அந்த ஒரு செருப்பை தூக்கி போட்டது, மறுபடியும் எடுத்தது, எதிர்ப்பு நடந்தது. உடனே ஐயா பேசுகிறாரு, எதிர்க்க கூட்டத்தில் இருந்த உடனே ராமசாமி நாயக்கா பேசாத அப்படின்னு பகிரங்கமாக சொல்லி ஆத்திரப்படுறாங்க. ஐயா அமைதிப்படுத்துகிறாரு. எங்கள் ஊர்லேயே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரில் பார்த்து பழகினதுனால ஐயா வந்து ரொம்ப ஆழமான ஒருங்கிற கருத்து எனக்கு ஊறி போன விஷயம். 2வது பெரியார் ஐயாவை பொறுத்தவரையில் விடுதலையை தொடர்ந்து படிக்கிறப்ப அவருடைய அறிக்கைகள் வந்து ரொம்ப தெளிவாக எழுதிட்டார் முன்னாடியே. அந்த திருமண ஏற்பாடுங்கிறது அது ஒரு கட்சியை, அது பெயரில் வந்து பார்க்குங்க திருமணம்ன்ற பெயர் இருந்தாலும் இயக்கத்துக்காக செய்யப்படுகிற ஒரு ஏற்பாடு. அது அவங்களுக்கும் அது தெரியும். ஆனாலும் அவங்க அரசியலுக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினாங்க, அவ்வளோதான். தவிர பெரிய அளவு இதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தொண்டர்களை பயன்படுத்துறது வந்து பிறகு அது பேராசிரியர் சொல்லிட்டாரு, எல்லாருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அதனால தான் இணையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்தது போகாமல். என்னை பொறுத்தவரையில் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் நான் எல்லாரோடும் பழகக்கூடிய அளவுக்கும் பொதுக்கூடத்துக்கு வரும்போதும் கூர்ந்து கவனிக்கிறது அதெல்லாம் வர்றதுனால எனக்கு பெரியாருடைய சிந்தனையில் எந்த விதமான ஒரு பிழையான சிந்தனையோ தவறான முடிவோ அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுல உறுதியான எண்ணம் எனக்கு. நான் அப்போ அந்த அளவுக்கு வரும்போது 8வது 9வது போய் 10வது வரைக்கும் வந்தாச்சு எஸ்எஸ்எல்சியில். அப்போ என்னை பொறுத்தவரையில் பல சம்பவங்கள் நடந்தது போனது, இவங்க பல பேர் பேசுனது போனதெல்லாம் பார்த்த நேரத்தில் எனக்கு பெரியாரை விட்டு பெரியார் செய்கிறது சரி, அவருடைய கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே என்னை இயக்கத்துக்கு குடும்ப ரீதியாக கொண்டு வந்தவர் என்னுடைய மூத்த அண்ணார் கோவிந்தராஜன். அவர் தான் சுயமரியாதைக்காரர், பகுத்தறிவாதி. நீதி கட்சி காலத்திலேருந்து எங்கள் குடும்பத்தில் இருந்தவர் பூராமல். அவரே திமுகவுக்கு தான் போனார். விவாதம் பண்ணும்போது கூட எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அவர் இந்த விவாதம்னு வரும்போது நான் ஐயாவை பற்றி தான் பேசுவேன். இல்லை என்னை விட உனக்கு தெரியுமா ஆய்வுன்னு கேட்பார். அது தெரியாத இல்லை, பெரியார் ஐயா எழுதியிருக்கிறது பதில் என்னார் அப்படின்னு பேசுவோம். அப்படியெல்லாம் இருந்திருக்காலத்தில் கூட எந்த பிரச்சனையும் இது இல்லை. அதனால் எனக்கு எந்த குழப்பமோ மற்றதோ கிடையாது. அவங்க எடுத்த நிலைப்பாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறதுனால நான் இருந்தேன். ஆனாலும் அதனால் எதிர்த்து பெரிய போராடக்கூடிய அளவுக்கு மற்றது இல்லை. பெரியார் என்ன கட்டுப்பாடு வீசிச்சாரோ அந்த கட்டுப்பாட்டை அப்புறம் இயக்க ரீதியாக வளர்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா ஐயா காமராஜ் ஆதரித்தார், அப்போ இவங்களை கடுமையாக எதிர்த்தார். அதெல்லாம் காரணங்களை சொல்லும்போது நாங்கள் பல காரணங்களுக்கு அந்த நேரம் இன்னும் அதிகமான அளவுக்கு பக்குவமும் வளர்ச்சியும் ஏற்பட்டு போச்சு. அப்போ அந்த பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பொறுப்புக்கு கொடுத்தாரு, எல்லாம் செய்கிறோம். அது ஒரு பிரச்சனை. அது பெரியார் ஐயானுடைய அந்த தொலைநோக்கு, இந்த அடையாளப்படுத்துறதுக்கு பாருங்கள், அனுபவம் வந்து ஒரு பெரிய ஆழமான அனுபவம்.
எதுவுமே அவர் வந்து வித்தியாசமான ஒரு தந்தை பெரியார். அவர் வந்து ஒப்பற்ற சுய சிந்தனையாளர். எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர். அவர் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமானதும் பயனுள்ளதாக வரும். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அண்ணாவே வந்து அவரை பிரிஞ்ச பிற்பாடு கூட நேரடியாக சந்திக்கிறத தவிர்த்தார். நான் ஐயாட்ட நேரடியாக சந்திச்சிட்டேன்னா என்னால் இயக்கத்தை தனியாக நடத்த முடியாது அப்படின்னே அண்ணா சொல்லுவார். அதனால் எல்லாருமே பண்ணுவாங்க பூராமே. அதனால் கூடுமானவரில் ஒன்றா போன நேரத்தில் கூட அவர் அந்தாண்ட போனார். ஒரு அடுத்தடுத்த செல்லில் இருந்தாங்க. ஆரியமாய வழக்குலேயும் இவர் பெரியார் ஐயாருடைய பொன்மொழி வழக்கு 2லேயும் ஒன்றா வந்தாங்க. கார் வரலன்னும் போது கூட ஐயா காரில் ஏற்றிக்கிட்டு தான் கொண்டு வந்து அவர் விட்டுட்டு வர சொன்னார். அதெல்லாம் நட்பு ரோய் எல்லாம் இருந்தாங்க. அப்படி ஒரு பக்குவத்தோடு இருந்த ஒரு இயக்கம். அண்ணா வந்து நேராக போய் பார்த்து சொன்னார் பாருங்கள். அண்ணாவை எதிர்த்து நாங்கள் மாலை 5 மணி சங்கு ஊதுற வரையில் பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் கடுமையாக தேர்தல் பிரச்சாரத்தில் நான் முதல்ல பேசுவேன், ஐயா அடுத்தது. ஏன்னா 2 பேரும் பேச ஐயா வர்ற வரையில் 2-3 கூட்டம் பேசிட்டு வருவார். நான் முதல்ல பேசுவோம். திமுகவை எதிர்த்து காமராஜரை ஆதரித்து பேசுகிறோம். ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் பக்தவத்சலம் ஆட்சி வந்ததில் பக்தவத்சலம் ஆட்சிக்கு கண்டனம்னு சொல்லி அதுலேயே என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ எதிர்ப்புகள் சங்கடங்கள் வந்தாச்சு. ஐயாவுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அவர் காங்கிரஸ் கமிட்டிக்கு போகக்கூடாது, தலைவராக இருக்கக்கூடாதுன்னு ஐயா தந்தி கொடுத்தாரு. அது மீறி போனது கடைசியில் காமராஜர் ஐயாட்டே ஒத்துக்கிட்டார். நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, அதனுடைய விளைவுகள் நான் இப்போ பார்க்குறேன்னு இதே இடத்துல இந்த இடத்துலையே பேசுனாங்க உட்காந்து 2 பேரும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறைய இருந்தது உண்டு. அனுபவ ரீதியாக பண்ணப்போ ஐயாவுக்கு ரொம்ப கவலை என்னன்னா, அண்ணா நேரடியாக போயிட்டார். போய் சந்திக்கிறது யாருமே எதிர்பார்க்கல. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல். நேரடியாக முதல்ல கவர்னர்கிட்ட போகிறார், பெரியார்கிட்ட தான் போனார். ஐயா வந்து எனக்கு தெளிவாக அங்கேருந்து அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் முறை கிடையாது. ராத்திரி பார்த்தா எனக்கும் அந்த நியூஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் சென்னையில் எங்களுடைய வீட்டில் இருக்கேன், அடையாறில் இருக்கேன். இரவு 10 மணிக்கு ஐயாட்ட வந்து திருச்சியிலேருந்து ஃபோனு ட்ரங்க் ஃபோனு புக் பண்ணி தானே ஃபோன் அடிக்கிறோம். அது வந்த உடனே அம்மா பேசுனாங்க. ஏன்னா ஐயா குரல் சொல்லுவார், அவர் காதில் விழாதுங்கிறதுனால பக்கத்தில் ஃபோன் வச்சிட்ருப்பாங்க. போட்டு அண்ணாதுரை ஒரு கருணாநிதி நெடுஞ்செழியன் எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க, அதை இப்போ தான் என்னை சந்தித்தாங்க அப்படின்னு ஆசிரியர்கிட்ட சொல்லுமா அவர் வீரமன்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோனை வாங்கி சொன்னார். வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க, இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சின்னா காரணம் என்னென்னா, நான் பெரியார் ஐயா அளவுக்கோ அல்லது மற்றவோ நம்ம அனுபவம் உள்ளவங்க இல்லை. நாம் வந்த உடனே நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவரையில் அவங்களுக்கு திமுகன்னே நாங்கள் பத்திரிகையில் எழுத மாட்டோம் பூராமல். கண்ணீர் துளி கட்சி அப்படின்னு தான், காத்து கட்சி அப்படின்னு தான் எழுதுவோம் பூராமல். காத்து தோல்வி, காத்து போட்டி, அதை போட்டு காமராஜுக்கு அப்படின்னு போட்டு எழுதலாம். அப்போ வந்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் அதை அப்படியே அதை கொஞ்சம் ஆச்சரியத்தோடு அப்படியே அமைச்சா இருந்தேன். சரி வந்தாங்க, எவ்வளோ நேரம் தான் எல்லாம் பேசுனாங்க, சரி அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி. நான் அது சம்மந்தமாக ஒரு அறிக்கை எழுதி அனுப்புகிறேன், நீங்கள் நாளைக்கு அந்த அறிக்கையை கொடுத்து விட்றேன், அந்த அறிக்கையை விடுதலையில் போடுங்க அப்படின்னு ஐயா சொன்னார். ஆனால் ஆசிரியராக வந்துட்டேங்க, இங்கே இருக்கிற போகிறார், அதுக்கான உடனே போடுறேன் போட்டு வேறு வச்சுட்டுமா அப்படின்னு கேட்டார். ஐயா ஒரு சந்தேகம், அதை அம்மா கேட்டு சொல்லுங்கள் ஐயாட்ட அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்டிருந்தேன். நான் என்னன்னு கேட்டார். ஒரு சந்தேகம்ன்ட்டு, பத்திரிக்கையில் இதுவரையில் நம்ம கண்ணீர் துளி கட்சின்னு போடுறோம், அதிகாரபூர்வமாக திமுகன்னு போடுறதில்ல. உங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அமைச்சர்கள் எல்லாமே பார்த்துக்கங்க, ஆனால் நான் எப்படி என்ன போடணும் அதை சொல்லுங்கள். ஏன்னா அவரோட கருத்து தெரிஞ்சு தானே நான் பண்ணணும், பூரா நானாக பண்ண முடியாது. இல்லை இனிமேல் திமுக அண்ணே போடுங்க, நான் போடுறது திமுக அண்ணே போடுங்க அப்படின்னா. ரொம்ப நன்றியா, சரியா, வேற ஒன்றும் இல்லையா வச்சிடுறேன். வந்தேன் நான் பாட்டுக்கு இங்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிசயம். எனக்கு காத்து ஒன்றும் இன்னும் யாரும் போடாதீங்க, திமுக அமைச்சர் திமுக முதல்வர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உடனே அடுத்த நிமிஷமே ஐயாவுடைய அறிக்கை வந்தாச்சு. அறிக்கை வந்தால் அந்த அறிக்கையை விளக்கி சொல்கிறது வர்றதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இந்த சில தொண்டர்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகி இணையிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது.
எனக்கு அதை பற்றி எந்த விதமான பெரிய சிந்தனைகள் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். சரி ஐயா என்ன சொல்கிறாரோ அது மாதிரி பார்க்க வேண்டியது நம்ம வேலை. அதனால் அவருடைய தொண்டன். நம்ம சிந்திக்கிறது நம்ம வேலை இல்லை. அவர் சொல்கிற வேலையை செய்கிறது. அதையும் நான் விடுதலை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கேன். பொதுச் செயலாளராகவும் நான் இருக்கிறேன். அதனால் அது கரெக்டாக வந்து அதிலிருந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அண்ணாவை பொறுத்தவரையில். அப்புறம் எதுக்கோ அண்ணாவை சந்திக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஏன்னா அனுப்புவார் யூஷுவலாகவே. முக்கியமான செய்திகள்னால் போவோம். அதுக்கப்புறம் முதல் நாள் போகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மனநிலை. ஏன்னா நான் பல நேரத்தில் போனதில்லை போகாமல். அப்புறம் உடனே அண்ணா ஒரு செக்கு ஒன்று கொடுத்தாரு. திருச்சி மருத்துவமனைக்காக பழைய காமராஜர் இருக்கும்போது அவங்க கேட்டது. அந்த மறைக்காருன்னு டிஎம்எஸ் ஒரு அம்மா இருந்தாங்க, கன்னியாகுமரிக்காரங்க. அவங்க திருவாங்கூர்காரங்க. அந்த அம்மா பணம் குழந்தைகள் பகுதி வச்சுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக ஐயா 1,00,000 ரூபா பணம் கொடுத்தார். அந்த செக்கு அதுக்குள்ளே ஆட்சி மாறி போச்சு. முதல்வருக்கு எழுதின கடிதத்தில் அண்ணாவுக்கு எழுதி அந்த செக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க நீங்கள் அப்படின்னாரு. நேராக போய் கொடுக்கறதுக்கு போனப்போ முதல்ல அப்போ தான் நான் அவென்யூ ரோடு எங்கே இருக்குதுன்னு தெரியும், நுங்கம்பாக்கத்தில் அண்ணா வீட்டுக்கு போனேன். போய் பார்த்து ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் விசாரித்தார். பார்த்துட்டு கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் அடிக்கடி எப்போ ஐயா ஏதாவது தகவல் சொல்கிறாரோ எல்லா முதல்வர்களையும் என்னை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக ஐயா சொன்னால் தான் போகிறாங்க. நல்ல அறிமுகமானவங்க தான் 2 பேரும். அதுக்கு அண்ணாவோட எனக்கு அதிக நெருக்கம் கலைஞர் தான். கலைஞர் பதவி ஏற்க சொல்லி வற்புறுத்தது என்னை தான் அனுப்பிச்சார். நான் வற்புறுத்தி சொல்லி அது வரையில் அவர் யோசனையோடு இருந்தார். நாவலராக இது பிரச்சனைகள் இருந்த நேரத்தில். அப்படியெல்லாம் இருந்தும் கூட முழுக்க நான் எனக்கு ஐயா தகவல் நான் போய் சந்திக்கிறேன்னா ஐயா ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அளவு தான் இருப்பேன். தவிர இண்டிவிஜுவலாக போய் நான் நெருக்கத்தை வச்சுக்கிட்டு சாதாரணமாக போய் பேசுகிற பழக்கம் சந்திக்கிற முறையே வைக்கிறதில்லை. அதனால் அவங்களுக்கும் தெரியும் ஐயா எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், நல்லா போனவொன்னு கேட்டுட்டு என்ன சொல்லி அனுப்பிச்சார் சொல்லுங்கள் அப்படின்னா தகவல் சொல்லி அனுப்பிச்சோம். அந்த தகவலை சொல்லுவோம். சில நேரங்களில் கடிதம் எனக்கு தான் எழுதுவார். எழுதுனா அண்ணா வேடிக்கை சொல்கிறேன், என்னப்பா ஆனால் ஐயா கடிதத்தை படித்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு படிக்கிறதே இதாக இருக்குது, நீயே படித்து சொல்லு, இந்த எழுத்தெல்லாம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு தான் எழுதியிருப்பார். நான் முதல்வரை பார்த்து இந்த செய்திகள் சொல்லுங்கள், எல்லாம் கொள்கை ரீதியாக இருக்கும், எதுவும் இண்டிவிஜுவலாக இருக்காது. இந்த கொள்கைகள் மாற்றணும், இதில் இருக்கும், இதில் கஷ்டம் வரும், நமக்கு அனுபவம் எப்படி இருக்குங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நினச்சா இந்த கருத்தை சொல்லி அதை தெரிவிக்கவும் அப்படின்னு போட்டிருப்பார். அது மாதிரி சொல்லியிருக்காருன்னா இதை பார்த்து அப்படியா சரி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் இருந்தோம். கலைஞரும் அதே மாதிரி. கலைஞர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணார், அண்ணாவுக்கு பிறகு ஐயா சொல்லி தான் ஒத்துக்கிட்டு பதவிக்கு வந்தார். அவர்கிட்ட ஒரு நல்ல முறை எப்படின்னா, முக்கிய டெசிஷன் எடுக்கும்போது தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக தீர்மானங்கள் இருக்கிறதுக்கு முன்னால் கூட ஐயா கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை யோசனை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவருடைய இறுதி முடிவை அவர் பண்ணுவார். அமைச்சர்களை வைத்துக்கிட்டாங்க. அது எங்களை மாதிரி இருக்கிற ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு தான் தெரியும். அது பல பேருக்கு என்ன இப்படி எல்லாம் அவ்வளோ இதாக இருக்காருன்னு வெளிப்படையாக ஒன்றும் இல்லை. இதில் ஐயா எப்படி நினைக்கிறார், அவருடைய யோசனை என்ன, அவர் எப்படி நமக்கு அட்வைஸ் பண்ணுறார் கேட்டுவாங்க அப்படின்னு. அப்புறம் அதை சொன்ன உடனே அந்த கருத்து பல நேரங்களில் சரியாக இருக்கும்.